ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஸ்யா சேனல். நான் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபிக்கு தேவையான பருப்பு முருங்காய் சாம்பாரும் சிறுகீரை பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு சாம்பாருக்கு 150 கிராம் துவரம் பருப்பை எடுத்துகிட்டு அதை 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். அதில் வாஷ் பண்ண துவரம்பருப்பு, 25 கிராம் பூண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். விசில் அடங்கின உடனே இதில் கரண்டியில் மிக்ஸ் பண்ணவே போதும், ரொம்ப கடைய வேணாம். ஐம்பது ml ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு வெடித்த உடனே 4-5 ரெட் சில்லி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ண ஒரு ஆனியனை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நான் 2 முருங்காய் சேர்த்துருக்கேன். இதில் வேறு காய்கறியும் சேர்க்கலாம். சாம்பார் முருங்காய் வாசனை மட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் முருங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூட பெருங்காயம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 20 கிராம் சேர்த்து லோ ஃப்ளேமில் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வேக வச்ச பருப்பையும் இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் காய வேக வச்சுக்கலாம். அரை வேக்காடு வந்த உடனே 35 கிராம் புளி கரைசல் இதில் ஊற்றிருக்கேன். அதோட சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். உப்பு பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். மல்லித்தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சிறுகீரை பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகா 5, கட் பண்ண ஒரு ஆனியன், கொஞ்சம் பெருங்காயம், அது கூடவே 2-3 டைம் வாஷ் பண்ண ஒரு கட்டு கீரையும் இதில் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.